ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு நைஜீரிய நாட்டை சார்ந்த வங்காரி மத்தாய் அப்படிங்கிற ஒரு அம்மாவுக்கு, ஒரு தாய்க்கு கொடுக்கப்பட்டது. அவங்க இயற்கை பாதுகாப்புக்காக ரொம்ப உழைச்சவங்க, பாராட்டினவங்க. அந்த நோபல் பரிசை வாங்குறப்போ அவங்க முடிச்சது இப்படி தான் முடிச்சாங்க. ரொம்ப சுருக்கமாக உரையாற்றினாங்க. 2 கருத்து சொன்னாங்க. முதல் கருத்தை விட்டு விடுகிறேன். 2வது கருத்து சொன்னாங்க, ஒரு கதையா சொல்லி முடிச்சாங்க. காடு தீப்பற்றி எரிகிறது, காடு தீப்பற்றி எரிகிறது. விலங்குகளும் பறவைகளும் ஊர்வனவும் ஏனைய பரப்பனவும் ஒரு ஆற்றங்கரையில் பறந்தும் நடந்தும் ஓடியும் வந்து எரிகின்ற காட்டை அங்கலாய்ப்போடும் கலக்கத்தோடும் பார்த்து கொண்டிருக்கின்றன. ஒரு ஹம்மிங் பேர்ட், நம்ம தேன் சிட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம், ரீங்கார சிட்டு கேள்விப்பட்டதில்லை. ஒரு ரீங்கார சிட்டு, ஹம்மிங் பேர்ட். அந்த ரீங்கார சிட்டு மட்டும் ஆற்றில் இருந்து தன் அலகில் ஒரு துளி தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த பெரு நெருப்பை அணைக்க முயற்சி செய்கிறது. முடியுமா? முடியாது. ஆனால் அந்த ஹம்மிங் பேர்ட், ரீங்கார சிட்டு மீண்டும் மீண்டும் பறந்து வருகிறது. ஒரு சொட்டு நீரை எடுத்துக்கொண்டு அந்த பெரு நெருப்பை அணைக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. வரிக்குதிரை ஒன்று இந்த சிட்டை பார்த்து ஏளனமாக சொல்கிறது, பெரும் யானை கூட்டம் தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்து புரிந்து சும்மா இருக்கின்றன. மின்னல் வேகத்தில் ஓட திறன் கொண்ட சிங்கங்களும் புலிகளும் சிறுத்தைகளும் பெருசா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சும்மா இருக்கின்றன. ஒரு சொட்டு தண்ணீரை சுமக்க முடிக்கிற உன்னால் மட்டும் இந்த பெருநெருப்பை அணைத்து விட முடியுமா என்று ஏளனமாகவும் ஏகடியமாகவும் அந்த ஹம்மிங் பேர்ட், ரீங்கார பறவையை பார்த்து வரிக்குதிரை சொல்கிற போது அந்த ஹம்மிங் பேர்ட் சொல்லுமா, நிச்சயமா முடியாது. இந்த ஒரு சொட்டு தண்ணீரை நான் 1000 முறை பறந்து சென்று அங்கு நான் விட்டாலும் இந்த பெருநெருப்பு அணையப் போவது இல்லை. ஆனால் ஒரு பெருநெருப்பின் முன்னால் என்னால் செய்யக்கூடிய கடமையை நான் செய்து முடிக்கிறேன் என்கின்ற உணர்வோடு மட்டும் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன்.